கண்ணியமானவர்களே, குடும்பம் என்று வருகின்ற பொழுது முதலாவது தாய் தந்தையினர்கள் அதிலே பிரதான இடம் வகிக்கிறார்கள். ஒரு தாயும் தந்தையும் இல்லாமல் வளர்ந்த ஒரு மனிதர் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள். பிறக்க முன்பே தன்னுடைய தந்தை அப்துல்லா மரணித்து விடுகிறார். தந்தையுடைய அரவணைப்பில் வளரவில்லை. அதே போன்று இன்னும் சில காலங்கள் வாழுகிறார்கள். ஒரு 6-7 வருடங்கள் வருகின்ற பொழுது தன்னுடைய தாயையும் இழந்து விடுகிறார். ஆமினாவும் வஃபாத்தாகி விடுகிறார். கண்ணியமானவர்களே, ஒரு தாயினுடைய அரவணைப்பும் தந்தையினுடைய அன்பும் இல்லாமல் உருவான ஒரு குழந்தை, தன்னுடைய தாயோடு நீண்ட காலங்கள் கழிக்காத, தன்னுடைய தந்தையின் அன்பை காணாத ஒரு குழந்தை வளர்ந்து வருகிறது. கண்ணியமானவர்களே, அப்படி வளர்ந்தாலும் தாயினுடையும் தந்தையினுடைய அந்தஸ்தையும் அவர்கள் விட்டு கொடுக்கவில்லை. சொன்னார்கள் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், சுவர்க்கம் அது தாய்மார்களுடைய பாதத்துக்கு கீழே இருக்கிறது என்பதாக தாய்மார்களை சுவர்க்கத்தை அடையும் இடமாக அடையாளப்படுத்தி காட்டினார்கள். இதற்கு வாழ்ந்தது தாயோடு வெறுமனே 6-7 வருடங்கள் தான். ஆனால் தாயினுடைய மகத்துவத்தை அவர்கள் எடுத்துரைத்தார்கள். தன்னுடைய வாழ்க்கையில் வாழ கிடைக்காமல் இருந்தாலும், தான் தாயோடு சேர்ந்து வாழ்வதற்கு கால அவகாசம் கிடைக்காமல் இருந்தாலும், ஒரு தாயோடு வாழுகின்ற பொழுது ஒரு தாயினுடைய மதிப்பு எப்படி இருக்க வேண்டும், ஒரு தாய் எந்த அளவு மதிக்கப்பட வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு தாய் சுவர்க்கத்துக்கு ஒப்பானவள், ஒரு தாயினுடைய பொருத்தம், ஒரு தந்தையினுடைய பொருத்தம், அதிலே அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது. ரிலல் ரப் ஃபி ரிலல் வாலிதைன் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு தாய் தந்தையினுடைய பொருத்தத்தில் தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் அடங்கி இருக்கிறது. ஒரு தாய் தந்தையினுடைய கோபம் அது அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றுத்தரும் என்பதாக அடையாளப்படுத்தி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, நாங்கள் இன்று தாயையும் தந்தையும் எவ்வளவு மதித்து கொண்டிருக்கிறோம்? எங்களுடைய தாயை ஒரு தாய் என்ற அந்த கௌரவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோமா? அவர் சொல்லும் விடயங்களுக்கு நாங்கள் ஏற்ற வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கிறோமா? ஒரு தந்தையினுடைய அந்தஸ்து, அவர் எங்களுக்காக வேண்டி எவ்வளவு பாடுபடுகிறார், அவர் எங்களுக்காக வேண்டி தன்னுடைய இரத்தத்தை வியர்வையாக வடிக்கிறாரே, அவருக்கு நான் என்ன செய்திருக்கிறேன்? என்னுடைய தந்தையை நான் மதித்து நடந்திருக்கிறேனா? அவருடைய ஆசையை நான் நிறைவேற்றும் குழந்தையாக வாழ்ந்திருக்கிறேனா என்பதை நாங்கள் ஒவ்வொருவர்களும் உள்ளத்தில் ஆழமாக கை வைத்து கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் வாழாமல் இருந்தாலும், தாயோடும் தந்தையோடும் சேர்ந்து வாழும் அவகாசம் கிடைக்காமல் இருந்தாலும், தனக்கு பின்னால் வரக்கூடிய சமூகம் அந்த தாயையும் தந்தையையும் எப்படி மதிக்க வேண்டும், தாய்க்கான தந்தைக்கான அந்தஸ்து எப்படி வழங்கப்பட வேண்டும் என்பதை அடையாளப்படுத்திவிட்டு தான் சென்றிருக்கிறார்கள்.